வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் விஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மறுதினம் மீண்டும் பலத்த மழை பெய்ய உள்ளதாக எதிர்வு கூறல். ரத்தினபுரி, களுத்துறை மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பாரிய வெள்ளம். உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 119 அதிகரிப்பு. காணாமற் போனோரை மீட்பதற்காக தீவிர தேடுதல். சுற்று நிரூபங்களை பொருட்படுத்தாமல் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குங்கள். அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. நிவாரண பணிகளை சீராக முன்னெடுக்க அமைச்சர்கள் குழு. பிரதமர் அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச TV1 நிவாரண யாத்திரையுடன் பெருந்திரளான மக்கள் அணி திரள்வு. இயற்கையின் சீற்றத்தினால் எமது தேசம் மற்றுமொரு பேரழிவை சந்தித்திருக்கின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் இன்று காலை முதல் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கியிருந்தது. குறிப்பாக விளம்பரம், அதேபோன்று ஏனைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தவிர்த்து இன்று காலை முதல் நாம் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருந்தோம். தற்போது இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் செய்தி அறையிலிருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். வணக்கம் கோகுல். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். பிரதி உபகாரம் எதிர்பாராத கடமையை தொடர்ந்தும் ஊடகவியலாளர்களாக நாட்டு மக்களினுடைய தகவல் அறிந்து கொள்கிற உரிமையை உறுதிப்படுத்துகின்ற நோக்கிலே நாங்கள் நேற்றிலிருந்து முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டில் பதிவாகிய கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 14 மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. அனர்த்தம் காரணமாக இதுவரை 100 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தினால் நீரில் மூழ்கியுள்ள பகுதிகளை விமானத்தின் மூலமாக இன்றைய தினமும் நாம் பார்வையிட்டு செய்தி அறிக்கையிடலில் ஈடுபட்டோம். ஆகாய மார்க்கமாக எங்களால் அவதானிக்கப்பட்ட காட்சிகளை இவை நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களும்
கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை, கொழும்பு மாவட்டங்கள் இந்த அனர்த்தத்தின் காரணமாக அதிக அளவிலான பாதிப்புகளை எதிர்நோக்கியிருந்தன. நில்வலா கங்கை, கிங்கங்கை, கலனி கங்கை உள்ளிட்ட பல ஆறுகளும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கினால் பெருக்கெடுத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காட்சி ஆகாய மார்க்கமாக சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களுக்கு நாங்கள் சஞ்சாரம் செய்து எங்களுடைய கேமராக்களில் பதிவான காட்சிகள். வெள்ளத்தினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ரத்தினபுரி மாவட்டத்திலும் பதிவான காட்சிகளே இவை. ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ එම හෙලිකොප්ටර් M17 වර්ග හෙලිකොප්ටර් යානාවක් අවශ්‍ය සේවාවන් සහ අවශ්‍ය සහන ද්‍රව්‍යයන් රැගෙන නෙළුව නගරයට ළඟවන ආකාරය අපිට උඩුගින්ද නිරීක්ෂණය කරන්නට පුළුවන්. விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற காட்சிகளே இவை. நிலவும் பலத்த மழையுடன் கூடிய வானிலையின் காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை, காலி, ஹம்பாந்தோட்டை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களும் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. இரத்தினபுரி அரம்படமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த மேலும் 3 சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டன. இதுவரை முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கைகளின் போது 6 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எஹலியகுட போபத் மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போன 3 பேரில் ஒருவரின் உடல் பாகம் இன்று காலை மீட்கப்பட்டது. இதேவேளை நிவத்திகல பிரதேச செயலக பிரிவின் கிரிபத்கல மலையில் ஏற்பட்ட மண் சரிவினால் 10 வீடுகளுக்கு முற்றாக சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 11 பேரின் சடலங்கள் தற்போது கஹவத்த ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. 250க்கும் அதிகமான விமானப்படையினர் தற்போது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். களுத்துறை மாவட்டத்தில் 38 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 72 பேர் காணாமல் போயுள்ளனர். புலத் சிங்கள கொபவாக்க பிரதேசத்தில் கொபோவெல மலைத்தொடரில் ஏற்பட்ட மண் சரிவினால் 3 வீடுகளில் வசித்த 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன்போது 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கொபோவத்த பகுதியை நெருங்க முடியாத நிலைமை உள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஒரண பெலப்பிட்டிய பகுதியில் பாதுகாப்பு பிரிவினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக மாத்தறை மாவட்டத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 17 பேர் காணாமல் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீப் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கம்பஹா மாவட்டத்தில் 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. கொலன்னாவ, பாதுக்க, கடுவல, சீதாவக்க மற்றும் ஹோமாகம ஆகிய பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 11,000க்கும் அதிகமான மக்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக 1200 ராணுவத்தினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று கடற்படையினர் முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கைகளின் போது 2000க்கும் அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பச்சை பசேலென காணப்பட்ட பல பகுதிகள் நேற்று முன்றும் வெள்ளக்காடாகவே காட்சியளித்தன. மாத்தறை வெலிகம ஜம்பரகூட மற்றும் மெத்தேகூட பகுதியில் காணப்படும் தாழ்நில பகுதி நீரில் மூழ்கி காணப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் பிரதேச மக்களினால் பகிர்ந்தளிக்கப்பட்டன. பதுரிலிய நகரில் இருந்து பெனிகல மற்றும் அத்வெல்வெட பகுதிகள் இன்று முழுமையாக நீரில் மூழ்கி காணப்பட்டன. அத்வெல்வெட பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் குழுவினர் குறித்த பகுதிக்கு செல்ல முடியாமல் பதுரிலிய பகுதியில் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர். காலி போத்தல பலகுட பதுராம்ப பகுதியில் நீர்மட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. දැන් උයන්න පියන්නේම කොහොමද මේකේ? ඉතින් ඉස්කෝලේ කඳවුරක් තියෙනවද? එහෙන් තමයි කැම ගන්න. දවස් 2ක් වතුරෙන් යට වෙලා. இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்வதில் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியிருந்தனர். கிரம ஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் தங்கல்ல வீரக்கெட்டிய வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. வீரக்கெட்டிய யாத்தஸ்பூல பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள 110 குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின. பிலிசக்கர பிரதேச மக்களின் உதவியுடன் வலஸ்பூல வராபிட்டிய வீதியுடான போக்குவரத்து வழமைக்கு கொண்டுவரப்பட்டது. வெளிவிட மற்றும் பத்திகம பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் 4 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை கொடக்கம்பு அதிவேக வீதியினை அண்மித்துள்ள பகுதி இன்று நீரில் மூழ்கி காணப்பட்டது. அதிவேக வீதியிலிருந்து வெளியேறும் அக்குரச வீதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையை பொருட்படுத்தாமல் பல சவால்களை எதிர்கொண்டு நேற்றிலிருந்து பல்வேறு தகவல்களை மாத்தறை மாவட்டத்திலிருந்து வழங்கியிருந்தார் நமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். இன்றைய வானிலை தொடர்பாக மாத்தறையிலிருந்து வழங்குகின்ற செய்தி அறிக்கையிடல் அடுத்து. கிரிமெட்டுமுல்ல என்கின்றதான பகுதி மாத்தறை மாவட்டத்தினுடைய ஒரு கிராமம். உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும். மற்ற நாள்களில் வாகனத்தில் பயணம் செய்த நாங்கள் இன்று படகு மூலமாக தான், மீனவ படகு மூலமாக தான் நாங்கள் இப்பொழுது இந்த பகுதியை கடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையை எதிர்நோக்கி இருக்கிறோம். வழமையாக இந்த பகுதி வயலால் நிரம்பி காணப்பட்ட பகுதி, அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாயிருந்த வயல் நிலங்கள் தற்போது முற்று முழுதாக இந்த பகுதியில் வெள்ள நீரினால் மூழ்கி காணப்படுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களுக்கு சென்றிருந்தோம். வீடுகள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போன்று இந்த பக்கத்தில் மக்கள் மிகவும் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வித உணவோ குடிநீர் வசதிகளோ இல்லை. எனவே அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு, அதே போன்று அவர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாங்கள் இப்போது அந்த பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நில்வலா கங்கையிலிருந்து பெருக்கெடுத்த அந்த நீர்மட்டத்தினுடைய அதிகரிப்பு காரணமாக தான் இந்த மாத்தறை மாவட்டத்தினுடைய பல பகுதிகள், தாழ்நில பகுதிகள் தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மாத்தறை மாவட்டத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரத்தினபுரி மாவட்டம் முதன்மை பெறுகிறது. ரத்தினபுரியில் நேற்றிலிருந்து பல்வேறு விதமான வானிலை சார்ந்த தகவல்களை அங்கிருந்து வழங்கியிருந்தார் நமது அலுவலக செய்தியாளர் சுடின் சிந்துஜன். இன்று வானிலை தொடர்பாக அவர் வழங்கியிருந்த செய்தி அறிக்கையிடல் இனி. படி இந்த பகுதியில் வெள்ளம் முற்றுமுழுதாக குறைவடைந்து வருகின்றது. உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினம் வரை இந்த பகுதியில் சுமார் 10 அடிக்கும் மேற்பட்ட அளவில் வெள்ள நிலை காணப்பட்ட போதிலும் இன்று தற்போது இந்த பகுதியில் வெள்ளம் முற்றுமுழுதாக வடிந்து காணப்படுகின்றது. எனினும் இந்த பகுதியில் இருந்து வடிகின்ற வெள்ளம் அருகில் உள்ள கிராமங்களுக்கு ஊடுருவக்கூடும் என்ற பயத்தில், அச்சத்தில் மக்கள் இருக்கின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
எனினும் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவெனில் வெளி மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்த மக்கள் தற்போது இங்கிருந்து தமது கிராமங்களுக்கும் தமது ஊர்களுக்கும் செல்லக்கூடிய நிலைமை தற்போது காணப்படுகின்றமையால் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது. அதேபோன்று நேற்று தினம் ரத்னபுரி மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடிய புகையிரத பாதை மட்டுமே ஒரே ஒரு வழியாக இருந்தது. தற்போது அந்த மார்க்கங்கள் அனைத்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. இந்த பகுதி முழுவதும் வெள்ளம் எப்பொழுது ஆட்கொண்டதோ அந்த நேரத்திலிருந்து இன்று வரை இந்த மக்களுக்கான மின்சார வசதி முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் நாட்டின் வானிலை எவ்வாறு அமையப் போகிறது, எந்தெந்த பகுதிகளில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, இது தொடர்பான எதிர்வு கூறல் இனி. இன்று காலை 8:30 முடிவடைந்த பலத்த மழையுடனான வானிலை தற்காலிகமாக குறைவடைந்த போதிலும் எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் அதிகரித்த மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது விடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் விசேடமாக கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் இக்காற்றானது பலமிக்கதாக காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டிலும் அத்துடன் நாட்டை அண்மித்துள்ள கடல் பிராந்தியங்களிலும் தென்மேல் பருவப்பேச்சு காலநிலை ஆரம்பமாகி இருப்பதனால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் காற்றுடன் கூடிய வானிலை காணப்படும். இதற்கமைய ரத்தினபுரி மாவட்டத்தின் அலபாத்த பெல்மதுளை குருவிட்ட எகலையகுட கிரியல்ல அயகம்ப கஹவத்த கலவான கொலந்த மற்றும் நிவிதிகள் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கணுத்துறை மாவட்டத்தின் புலட் சிங்கள அகலவத்த வலலாவிட்ட மற்றும் பதுரெலி ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலட் குஹுபிட்டிய தெர்னியகல யாண்டியாந்துட்ட மற்றும் தெஹியோபிட்ட ஆகிய பகுதிகள் மண் சரிவு அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தில் பத்திகம்ப யாக்கலமுல்ல நெலுவ தவலம நியகம்ப மற்றும் நாகுட ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. மாத்தறை மாவட்டத்தின் கொட்டப்புல பஸ்குட பீட்டபெத்தர மற்றும் முலட்டியன ஆகிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்ல மற்றும் கடுவன ஆகிய பகுதிகளிலும் கண்டி மாவட்டத்தின் கங்கஹிகல கோர்லேயிலும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகின்றது. මොන ගුවන් යානා තිබුණත් නාවික හමුදාවේ හිටියත් போலீசியை அத்தகைய விமானங்கள் இருந்தாலும் கடற்படையினர் இருந்தாலும் போலீசார் இருந்தாலும் ராணுவத்தினர் இருந்தாலும் நெருங்க முடியாத சில இடங்களும் உள்ளன. மக்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியுள்ளது. ஆற்றின் நீர் தற்போது தாழ்நில பகுதிகளை நோக்கி பெருக்கெடுக்கின்றது. தாழ்நில பகுதிகளில் இருப்பவர்கள் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லாமல் வெள்ளம் பெருக்கெடுத்த பின்னர் கூரை மீது ஏறி காப்பாற்றுமாறு கூறினால் சிரமம் ஏற்படலாம். தயவு செய்து ஆற்றின் இருமருங்கிலும் வாழ்பவர்கள் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்தாலும் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியது மிகவும் அவசியமானது என்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கின்றது. அரசாங்கத்தின் நிவாரணப் பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. சேனாங்க දෙකක බලයනි 15 2 படைப்பிரிவுகளை சேர்ந்த 15 குழுக்களும் கமாண்டோ மற்றும் விசேட படைப்பிரிவினர் உள்ளடங்கலாக சுமார் 1500 உறுப்பினர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாகியங்குட மற்றும் பிட்டபேந்தர ஆகிய பகுதிகளை நெருங்குவதில் ஆரம்பம் முதல் சிரமம் நிலவியது. எனினும் ராணுவ வாகனங்களை பயன்படுத்தி கடற்படையினர் மற்றும் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் இன்று காலை நாம் பிட்டபேந்தர மற்றும் பாகியங்குட ஆகிய பகுதிகளை நெருங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இதுவரை 68 படகுகளுடன் மீட்புக் குழுவினரும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 400 கடற்படை உறுப்பினர்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணிகளின் போது 1854 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணிகளின் போது நேற்று 25 பேரின் உயிர்களை காப்பாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்று அதிகாலை முதல் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்று MI-17 ரக விமானங்கள் 5, பெல் 212 ரக 3 விமானங்கள் மற்றும் பெல் 412 ரக விமானம் ஒன்றும் மீட்புப் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. ஒரே இடத்தில் உணவு சமைத்து விநியோகிக்க இன்று நாம் தீர்மானித்தோம்.
வெவ்வேறான இடங்களில் சமைத்து அனுப்பும் உணவு சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் ஏற்பட்டால் வைத்தியசாலைகளில் அவர்களை அனுமதிப்பதில் பிரச்சனை ஏற்படலாம். காரணம், சில வைத்தியசாலைகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சீரற்ற வானிலையின் போது செயற்படும் முறைமைகள் தொடர்பில் களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்கள், இடர் முகாமைத்துவ அதிகாரிகள், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் என்ற வகையில் நட்டையீடு வழங்குவது தொடர்பில் நிறுவனங்களை அழைத்து திங்கட்கிழமை தீர்மானம் எடுப்போம். உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய உச்சபட்ச நட்டையீட்டை வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். வீடமைப்பு அதிகார சபை மற்றும் முப்படையினர் அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி விரைவில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அனர்த்தத்திற்குள்ளான மக்களுக்கு இவ்வாறான சேவைகளை வழங்கும் போது அரசாங்க சட்ட விதிகள் மற்றும் சுற்றறிக்கைகள் தொடர்பில் பிரச்சினைகள் ஏற்பட்டால் அவற்றினை கவனத்திற்கொள்ளாது செயற்பட வேண்டும் என்பதை நான் தெளிவாக அனைத்து அரச நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளேன். எமது கோரிக்கைக்கு இணங்க இந்தியாவிலிருந்து நிவாரண கப்பல்கள் வந்துள்ளன. நாளைய தினம் மற்றும் ஒரு கப்பல் வருகை தரவுள்ளது. இந்த கப்பலில் தற்காலிக கூடாரங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் காணப்படுகின்றன. நாளைய தினம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு முடியும். பலத்த மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்டார். நேற்றைய தினம் சேவையாற்றிய அரசு அதிகாரிகள், தனியார் துறையினர், சுயேட்சை குழுவினருக்கு நன்றி கூறுகின்றோம். எதிர்பாராத விதமாக வெள்ளம் ஏற்பட்டது. அதனால் நாம் அவசரமாக செயற்பட நேரிட்டது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்பிலான தகவல்கள் எனக்கு அனுப்பிய போது முதல் நாள் பெய்த மழையின் அளவும் அனுப்பி வைத்திருந்தனர். குக்குலேகங்கு பகுதியில் மாத்திரம் 500 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 150 மில்லிமீட்டர் ஆகும் போது அறிவித்திருந்தால் களுத்துறை போன்ற பகுதிகளில் இடம்பெற்ற தவிர்த்திருக்கலாம். வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட மண்சரிவால் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு வெள்ளத்தால் அதிக பாதிப்பு ஏற்பட்டது. மக்கள் மண்மேடுகளை வெட்டியதால் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. நாம் அதனை எதிர்நோக்கினோம். பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதுடன் நிற்கப் போவதில்லை. கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளை கவனத்தில் கொள்ளும் அதேவேளை முதல் தடவையாக நாம் குறுகிய காலத்தில் அந்த பகுதிகளின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்போம். ஆகவே நாம் அமைச்சர்களை குழுக்களுக்கு நியமித்துள்ளோம். நாம் இன்னமும் இந்த பாதிப்பிலிருந்து மீளவில்லை. இது குறித்து நாம் விழிப்புடன் இருப்போம். ஒன்றாக செயற்படுவோம். ඒ අනුව වැඩ කටයුතු කරන්න. එහෙනම් අපි තාම මේ වදිරෙන් පිට වෙලා නැහැ. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS கிரச் கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. நிவாரணப் பொருட்களுடன் வருகை தந்த இந்திய கப்பலை இலங்கை கடற்படையினர் சம்பிரதாய பூர்வமாக வரவேற்றனர். இந்திய வைத்திய அதிகாரிகள் குழு, சுழி ஒலிகள் உள்ளிட்ட 120 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். வரவேற்பு நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரண்ஜித் சிங் சந்து உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். Yesterday we got a request late in the evening. ஜனாதிபதி பிரதமர் வெளிவிவகார அமைச்சின் கோரிக்கை எமக்கு நேற்று பிற்பகல் கிடைக்கப்பெற்றது. அதன் பிரகாரம் கப்பலை அனுப்புமாறு கடற்படைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை வழங்கியிருந்தார். நாளைய தினம் இதனைவிட பல நிவாரணப் பொருட்களுடன் கப்பல் ஒன்று வரவுள்ளது. எதிர்வரும் 29ஆம் திகதி மற்றும் ஒரு பாரிய கப்பலும் வரவுள்ளது. நாங்கள் இலங்கையின் தேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து செயற்படுவோம். உங்களுக்கு ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் அது எங்களுக்கு ஏற்பட்டது போல. வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற சக்தி சிரச TV1 நிவாரண யாத்திரைக்கான நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற பணிகள் தற்போது மும்முரமாக துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிவாரண யாத்திரை பொருள் சேகரிப்பு பணி இரவு பகல் பாராமல் இன்று நள்ளிரவு 12 மணி வரையும் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை காரியாலயத்தில் உள்ள நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நிலையத்துக்கு நிவாரணப் பொருட்களுடன் மக்கள் வருகை தந்த காட்சிகளே இவை.
මේ ආපද අවස්ථාවකදීම ඉහළින්ම ඉන්නේ පළවෙනිම ඉන්නේ සිරස. අපි මම සිරස ගැන විශ්වාස කරනවා මේක අවංකවම කරන සේවයක් කියලා. ඒ නිසා තමයි දෙන්නේ. මේ වගේ වෙලාවක අපේම ජනතාව තමයි මේ අසරණතාවයට පත් වෙලා තියෙන්නේ. ඉතින් ඒ අපේ යුතුයකමක් තමයි ඒගොල්ලන්ට උදව් කරන එක. අපි සිරසෙන් තමයි මේක මුලින්ම දැනගත්තේ. දැනගත්ත ගම අපිට කරන්න පුළුවන් වෙච්ච උපරිම දේ අපි කළා. ඉදිරියටත් තව මොන හරි දෙයක් කරන්න තියෙනවා අපි ඒක සිරස වෙනුවෙන් අපේ ජනතාව වෙනුවෙන් අපි කරනවා. මම සතුටින් මේ වගේ වෙලාවක උදව් කරන්න ලැබිච්ච එක ගැන. பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவும் சிறுச சக்தி TV1 நிவாரண யாத்திரைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தார். තාත්තගේ මරණය වෙලා අවුරුදු 9ක් වෙනවා. ඉතින් ඒ වෙනුවෙන් අපි උත්සවයක් தந்தை உயிரிழந்து 9 வருடங்களாகின்றன. அதனை முன்னிட்டு சிலருக்கு உதவுவதற்காக நாம் தீர்மானித்திருந்தோம். எனினும் தேவை கருதி வழங்குவதே சிறந்தது என தோன்றியது. சிரச ஊடகம் நாட்டின் தேவைக்கேற்பவே செயற்படுகின்றது. கடந்த காலங்களில் வறட்சி காலத்திலும் தற்போது உடனடியாகவும் முன்னின்று அரசாங்கத்தினால் மேற்கொள்ள வேண்டியதை தனியார் நிறுவனமாக இருந்து முன்னெடுப்பதையிட்டு நான் பெருமைப்படுகின்றேன். ගක් දුරට පෞද්ගලික ආයතනයක් හැටියට ඒක කරන ගැන මම හිතන්නේ අපිට හරි ආඩම්බරයි. මේ අවස්ථාවේදී ජනතාව මේ වගේ ඇවිල්ලා இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மக்கள் இவ்வாறு உதவுவது மகிழ்ச்சியாக உள்ளது. உதவ வேண்டும் என்று என்னுடைய மகளே கூறினார். அவர் சேமித்த பணத்தையும் பயன்படுத்தியே இவற்றை கொள்வனவு செய்தோம். இதற்காக உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். ඉතුරු ටික මම දාලා අනේ යාත්‍රායකට අත්වශයෙන්ම ඔයගොල්ලන්ට ගොඩක් හොඳ කියන්න ඕන. මේ ලෝරි ගණන් ගෙනියන උත්සාහ. ரத்மலானி ஸ்டேன் கலையகத்துக்கும் நிவாரணப் பொருட்களுடன் மக்கள் வருகை தந்திருந்தனர். தெபானப கலையகத்தில் உள்ள நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் நிலையத்திலும் பெருமளவானவர்கள் பொருட்களை கையளித்தனர். வாடிய பயிரை கண்ட போது எல்லாம் வாடினேன். இது ஒரு மகானின் பொன்மொழி. அதுபோன்று நமது நாட்டில் உள்ள மக்கள் அனர்த்தங்களில் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்களின் தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு கேபிட்டல் மகாராஷ்டிரா நிறுவனம் எப்பொழுதுமே பின்னிற்கவில்லை. இம்முறையும் கூட வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற மனிதநேய மனிதாபிமான புரட்சியை கேபிட்டல் மகாராஷ்டிரா நிறுவனம் மக்களின் பூரணமான ஆசீர்வாதம் மற்றும் உதவியுடன் முன்னெடுத்து வருகிறது. 3 இடங்களிலே நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒன்று தெப்பானமில் இருக்கக்கூடிய மது கலேகம், மற்றையது ஸ்டைன் கலேகம். அது மாத்திரமல்லாமல் கேபிட்டல் மகாராஷ்டிரா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயம். இங்கும் நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற பணிகள் துரிதகதியில் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நிவாரணப் பொருட்களை கையளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது எமது கேபிட்டல் மகாராஷ்டிரா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்தில் இருக்கின்ற எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவோடு நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் ரவிரகு. கோகுல், எங்களுடைய இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் நடவடிக்கையானது மிகவும் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் எங்களுடைய இந்த நிவாரண பொருட்களை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகம், அதே போல ஸ்டைன் கலையகம் மற்றும் தெபானமில் அமைந்துள்ள எங்களுடைய கலையகத்திலும் இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்று மாலை அறிவித்ததன் பிரகாரம் நாங்கள் இங்கு வெகுவானவர்கள் வருகை தந்து இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உலர் உணவுப் பொருட்கள் அனைத்தும் தற்போது எங்களிடம் வருகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனை பொதியிடும் நடவடிக்கை ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிவாரணப் பொருட்களானது இன்று இரவு 12 மணி வரை சேகரிக்கப்பட்டு இதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இலக்கம் 45 கீழ் 3 பிரேப்ரூக் பிளேஸ் கொழும்பு 2 அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்தில் நாங்கள் தற்போது நேரடியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திற்கு எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா வருகை தந்திருக்கின்றார். எங்களுடைய இந்த சமூக பணி தொடர்பில் எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? இது சக்தி சிரச நிறுவனத்தினால் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு பணி. வெள்ளம் மற்றும் மண் சரிவு மற்றும் பல அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது சக்தினால் இந்த நிவாரண பணி ஏற்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் சுனாமியின் பின்பு இந்த மக்கள் உண்மையில் பாரிய ஒரு மாற்றத்தை காண்கிறோம். மக்களாக வந்து சுனாமியின் பின்பு பெருந்தொகையான மக்கள் தருகின்ற ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ கடந்த 4-5 வருடங்களாக ஒவ்வொரு மே மாதமும் இப்படியான அனர்த்தங்கள் இலங்கையில் நடைபெற்று வருவது தொடர்ந்து வருகிறது. மே மாதத்தின் பொழுது கடந்த 5 வருடங்களாக
மே மாதத்தின் பொழுது இந்த அனர்த்தங்கள் தொடர்ந்து இலங்கையிலே நடந்து வருகிறது. ஒரு நார்மல் ரெகுலர் பேட்டர்னாக அமைந்திருக்கிறது. அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் உண்மையில் நிவாரணங்களை மக்களுடன் பெற்று அதை உரிய இடங்களில் அளிக்கிறோம் என்றது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால்தான் மக்கள் பெருந்தொகையாக வந்து தமது டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் இதோட ரோட்டில் போகின்ற பலரும் வந்து தருவதற்கான முக்கிய காரணம் அதாகத்தான் காணப்படும். என்றால் இங்கு மக்கள் தருகின்ற பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு இயலாத அளவுக்கு இந்த பொருட்கள் வந்து சேருகின்றன. அதற்கு முக்கிய காரணம் சக்தி சிரசையின் இந்த நிவாரணப் பணியிலே மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் முக்கிய காரணம். எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் தெரிவித்ததைப் போல மக்கள் எம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பால் இங்கு வருகை தந்து அவர்களால் இயன்ற பல்வேறுபட்ட பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு உலர் உணவுப் பொருட்கள், அதே போல போத்தல்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் உட்பட பல்வேறுபட்ட பொருட்கள் இங்கு சேகரித்த வண்ணம் உள்ளன. ஆகவே மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம், உங்களால் இயன்ற பொருட்களை எங்களுடைய ஸ்டைன் கலையகம், அதே போல தெப்பானம கலையகம், அது மாத்திரமின்றி இலக்கம் 45 கீழ் 3 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்திற்கும் வருகை தந்து உங்களால் இயன்ற பொருட்களை இன்று நள்ளிரவு 12 மணி வரை உங்களால் கையளிக்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு, இங்கு சேகரிக்கப்படும் இந்த பொருட்கள் அனைத்தும் பொதியிடப்பட்டு நாளை காலை முதல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று விநியோகிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே உங்களால் இயன்ற உதவிகளை எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆமா ரவிரகு, நள்ளிரவு 12 மணி வரை காலக்கெடு இருக்கிறது. மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தமது உறவுகளுக்கான நிவாரணப் பொருட்களை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயம், தெப்பானம கலையகம், ஸ்டைன் கலையகத்தில் வந்து வழங்குவதற்கு மக்கள் எங்களுடைய மீது நம்பிக்கை வைத்து நிவாரணப் பொருட்களை கையளித்திருக்கிறார்கள். நாளைய தினம் மக்களின் நம்பிக்கையை ஈடேற்றும் நோக்கிலே சக்தி சிரச T1 நிவாரண யாத்திரையை வழமை போலவே இனிதே முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று மாலை வேளையிலே ஹெலிகாப்டரில் இருந்து ஆகாய மார்க்கமாக பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு சஞ்சாரம் செய்து எடுக்கப்பட்ட காட்சிகளும் எம்வசம் கிடைக்கப்பெற்றிருந்தன. அந்த காட்சிகள் அடுத்து. தொடர்ந்து பிரதான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் இருந்து கிருஷாந்த் ராஜ். நன்றி கோகுல். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானத்துடன் இருக்கின்றது. சீரற்ற வானிலை, அதனால் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகள், முன்னாயத்த நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வழமை போன்று வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HMM ஹாரிஸ் அவர்களின் தந்தை அல்ஹாஜ் MI ஹஃபீக் முகமது அவர்கள் இன்று இயற்கை எய்தினார். அன்னாரின் ஜனாசாவிற்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர் J. ஸ்ரீரங்கா அஞ்சலி செலுத்தினார். பெரிய தம்பி முதலாளி என்று அழைக்கப்படும் MI ஹஃபீக் முகமது 1926 ஆண்டு புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். அன்னார் கடற்கரை பள்ளிவாசல் மற்றும் கல்முனைக்குடி ஜும்மா பள்ளி நம்பிக்கை சபையின் தலைவராக நீண்ட காலமாக பணியாற்றியிருந்தார். அன்னாரின் ஜனாசாவுக்கு நகர திட்டமிடல் மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் J. ஸ்ரீரங்கா உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். கல்முனைக்குடி மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம், சீரற்ற வானிலை, அதனால் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் அனர்த்தம் இடம்பெற்ற பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக செய்தி சேகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகள், அந்த தகவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அவ்வாறான தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றவுடன் உடனுக்குடன் நாம் வழங்குவோம். நியூஸ் ஃபர்ஸ்டுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பயிற்சி போட்டியில் இலங்கை அணி தோல்வியை தழுவியது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான அணிகளை தயார்படுத்தும் பொருட்டு பயிற்சி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி கெனிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய இலங்கை அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 318 ஓட்டங்களை பெற்றது. அணியின் முதல் 4 விக்கெட்டுகளும் 92 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்ட போதும் அணி தலைவருக்கே உரிய முறையில் துடுப்பெடுத்த ஆடிய ஆஞ்சலோ மேத்யூஸ் 95 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் மிட் ஹென்ரிக்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 319 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலளித்த ஆடிய ஆஸ்திரேலிய அணி 48.5 பந்துகளில் 8 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் ஆரன் பிஞ்ச் 137 ஓட்டங்களை பெற்றதோடு 7 பவுண்டரிகளுடன் டிராவிஸ் ஹெட் 85 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்று அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.